ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி நான் இந்த மாதிரி டிஷ்யூ ரோல் 3 வந்து வேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பதிலாக கேலண்டர் அட்டை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அட்டை ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் டிஷ்யூ ரோல் வந்து சின்ன சின்னதாக 3 இருந்துச்சு. அது 3யும் ஒன்றோட ஒன்று சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட இப்படி நீளமான பைப் எது இருந்தாலும் பரவாயில்ல, பிவிசி பைப் இல்லைனா சாதாரண ஒரு சார்ட்டை கூட நீங்கள் உருட்டி பைப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த 3 பைப்பையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இதை வந்து அந்த போர்டு எடுத்து வச்சுருந்தனால கேலண்டர் அட்டை இல்லாட்டி இந்த மாதிரி கார்ட்போர்டு எதாவது இருந்துச்சுன்னா அது மேலே நடுவில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டுறதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெவிகால் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போர்டில் அந்த பைப் எங்கே ஒட்டியிருக்குமோ அதோட 2 சைட்லேயும் நம்ம வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி திருப்பியும் இன்னும் கொஞ்சம் பவுலில் ஃபெவிகாலும் தண்ணியில் வந்துட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் சின்னதாக ஒரு கர்ச்சீஃப் சைஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணோம்ல அந்த தண்ணி கூட நல்லா இப்படி நனைச்சிட்டு அந்த போர்டுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க, ஸ்டிக் பண்ணிடுங்க. அது வந்து ஃபெவிகால் மிக்ஸ் ஆகிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அந்த போர்டோடு ஒட்டிக்கும் காஞ்சதுக்கப்புறம். ஸோ காயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா அந்த துணி வந்து நல்லா சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஒட்டணும். எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா சைட்லலாம் கட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மடித்து ஒட்டிக்கலாம். பட் ஒட்டும்போது இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஒட்டணும். அதுதான் டெக்ஸ்சர். காஞ்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சர் வந்து அழகாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே பெயிண்ட்லாம் பண்ணுறோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இந்த கிராஃப்டில் மெயின். ஓகேவா, இந்த மாதிரி ஒட்டிட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான். அதுக்குள்ளேயே எனக்கு காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஹார்ட் க்ளூ வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா சைடில் எக்ஸஸாக அந்த கிளாத்து தெரியுதுல்ல அதை வந்து ஒட்டுறதுக்கு. ஸோ ஹார்ட் க்ளூ வந்து சூடாகிறதுக்குள்ளே நம்ம கலரிங் வந்து பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேட் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பைப்பு சைடில் போர்டு அந்த துணி எங்கெல்லாம் ஒட்டியிருக்குமோ அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணிடுங்க. இது காட்டன் கிளாத்துங்கிறனால சீக்கிரமாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கும்போது அப்படியே சீக்கிரமாக உறிஞ்சிக்கும். பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஹார்ட் க்ளூ சூடாயிடுச்சு. சைடில் கொஞ்சம் துணி இருக்குல்ல அதை வந்து மடித்து ஒட்டிடலாம். ஸோ ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் நம்ம கலரிங் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணால் அடிக்கலாம். ஒயிட் கிளாத் அப்படிங்கிறனால என்ன கலர் வேணால் அடிக்கலாம். நான் வந்து ஒரு வாட்டர் எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைட் ப்ளூ கலர் அடிக்கிறேன். லைட் ப்ளூ கலர் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே ஒரு 2-3 ஷேடிங் நான் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் அடிச்சுக்கலாம். இப்போ லைட் ப்ளூ அடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் டார்க் ப்ளூவும் நான் வந்து ஷேடிங் மாதிரி கொடுக்குறேன். ஃபுல்லாக இல்லை, அங்கங்கே வந்து ப்ளூ கலர் டார்க்கான ப்ளூ கலர் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே வந்து ஒயிட் பெயிண்ட் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அங்கங்கே ஒயிட் ஷேடும் கொடுக்குறேன். அப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு தண்ணியோட எஃபெக்ட் அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான். ஓகே, மேலே கொஞ்சம் இடம் இருக்குல்ல அந்த போர்டில் அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் ஃபஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அடித்து பார்த்தேன். ரொம்ப லைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டார்க்கான பெயிண்ட் வந்து அடிச்சாச்சு. அந்த பைப் மேலேயும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து நல்லா காய வச்சுடுங்க. இதுக்கு மேலே திருப்பியும் கலரிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அந்த பெயிண்ட்லாம் கையில் ஒட்டவே இல்லை. நல்லா ரஃப்பாக இருக்குது. அந்த டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா இதுக்கு மேலே திருப்பியும் கலர் பண்ணணும். பட் உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா ஃப்ளவர் வாஷ் எடுத்து உள்ளே வச்சுட்டிங்க, இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அழகாக இருக்கும். அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி நீளமான ஸ்டெம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஏன்னா நீளமான பைப் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதனால. ஓகே, அந்த டெக்ஸ்சர் கிளியராக இன்னும் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மெட்டாலிக் கலர் பெயிண்ட் எடுக்கிறேன். சில்வரும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோல்டன் எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டன் எடுத்திருக்கேன். கோல்டன் எடுத்து அங்கங்கே அந்த துணி வந்து சுருக்கமாக இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேடிங் மட்டும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பிளாக் போர்ட்லேயும் அந்த கோல்டன் கலர் வந்து மெட்டாலிக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த போர்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஒரு மெட்டலில் வந்து ஒரு ஃப்ளார் வாஷ் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் லைட்டிங்க்கு கீழே வச்சுருக்கறனால இன்னும் கிளிட்டரிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல். பெயிண்ட்டு மட்டும் இருந்தால் போதும், நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ரொம்ப சீப்பான ஒரு சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.